வணக்கம், வெல்கம் டு tastytawa. இன்னைக்கு சூப்பரான எனர்ஜி பூஸ்டர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நைட்டு தூங்கும்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சுக்கணும். 15 பாதாம் எடுத்துக்கோங்க, 5-6 வால்நட் எடுத்துக்கோங்க, 15 பிஸ்தா எடுத்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆளுக்கு 5-5ன்னு கணக்கு வச்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு எதனோட டேஸ்டாவது பர்டிகுலராக பிடிச்சதுன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், வால்நட், பிஸ்தா ஆட் பண்ணியாச்சு. இது கூட காஞ்ச அத்திப்பழம் 4-5 ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பேரிச்சம்பழம் 4-5 ஆட் பண்ணிக்கலாம். அத்திப்பழம், பேரிச்சம்பழம் ரெண்டுலையும் இரும்பு சத்து ரொம்ப நிறையா இருக்கு. இது கூட பாயச திராட்சை ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் கோல்டு வாட்டரில் ஓவர் நைட் ஃபுல்லாக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊறணும். நட்ஸ் எல்லாம் ஊற வச்சு சாப்பிடும்போது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. எல்லாருமே சாப்பிட்லாம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ட்ரிங்க் சாப்பிட்லாம். ஊறட்டும், காலையில் பார்க்கலாம். பாருங்கள், மார்னிங் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு எல்லா நட்ஸுமே. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பிளெண்டரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். இந்த ஊற வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கணும். பாதாம், பிஸ்தா, வால்நட் மூணுமே குழந்தைகளுக்கு நல்ல பிரெயின் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ். இது எல்லாமே மார்னிங் ஃபஸ்ட்டு ட்ரிங்காக இதை எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம குடிக்க முடியாது, அதனால் நம்ம குடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இதில் டேட்ஸ், அத்திப்பழம் இந்த ரெண்டுமே நல்ல ஸ்வீட்னர் தான், நேச்சுரல் ஸ்வீட்னர். இந்த ட்ரிங்க் ஸ்வீட்டாக தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ண வேண்டியதில்லை. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி கொடுங்க, ஏன்னா இது கொஞ்சம் ரா ஸ்மெல்லாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் அந்த பச்சை வாசனை அடிக்கிறதுனால குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச எசன்ஸ் ஆட் பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை நம்ம ஃபில்டரை வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தான் குடிக்கும்போது நைஸாக நல்லாயிருக்கும், குடிக்கிறதுக்கு ரெகுலராக குடிக்கவும் தோணும். ரொம்ப சூப்பரான ட்ரிங்க் இது. மார்னிங் வெறும் வயிற்றில் குடிங்க. வெறும் வயிற்றில் குடிக்கும்போது இதனோட நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே 100% நம்ம உடம்புல அப்சர்வ் ஆயிரும். மார்னிங் குடிக்க முடியலன்னா கூட மார்னிங் ஊற வச்சு ஈவினிங் டீ டைமில் குடிக்கலாம். டீ காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எனர்ஜி பூஸ்டர், நல்ல மைண்ட் ஷார்ப் ஆகும் குழந்தைகளுக்கெல்லாம். ரெகுலராக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட ட்ரிங்க், எனர்ஜி பூஸ்டர் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. வேணும்னா கொஞ்சம் சுகரோ நாட்டு சர்க்கரையோ தேனோ ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ஃபேமிலி ட்ரிங்க்னே இது சொல்லலாம். ஃபேமிலியில் மார்னிங் எல்லாருமே குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.